இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கபிலன் சிவா, இங்க குடு. அட பாவி, இவ இதுலயும் இருக்கானா? ராஸ்கல், எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி நின்னான்னு பார்த்தல்ல? இவனை இப்படியே விட்டா எல்லாரையும் முட்டாளாக்கிடுவான். ஏதாச்சும் பண்ணணும். பண்ணிடலாம் சிவா. அவனை வச்சே எல்லாத்தையும் பண்ணிடலாம். நீங்க நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்யுங்க. ஹலோ, இந்திரா மேடங்களா? ஆமா, நீங்க யாரு? மேடம், நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் பேசுறேன். கபிலனோட ஃப்ரெண்டு தான். என்ன விஷயம்? எதுக்கு இப்ப எனக்கு கால் பண்ணிருக்கீங்க? கபிலனுக்கு ஃபோன் பண்ண, அவன் போனை எடுக்கல. அதான் உங்களுக்கு கால் பண்ண மேடம். மேடம், ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். என்ன சொல்லுங்க. இன்னைக்கு கபிலனை போலீஸ் ஒரு கடத்தல் கேஸ்க்காக புடிச்சிட்டு போய் வச்சிருந்தாங்கல்ல? ஆமா. நீங்க கபிலனை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேஷன்ல இருந்த எல்லாரையுமே அந்த வர்மா தூக்கிட்டான் மேடம். என்னது? அங்க இருந்த போலீஸ்காரங்களையும் சேர்த்து எல்லாரையும் வர்மா கடத்திட்டு போயிட்டான் மேடம். ஹலோ, அங்க என்ன வேணாலும் நடக்கட்டும். அது எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் கபிலனுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன்ல. மேடம், இப்ப பிரச்சனை அது இல்லவே இல்ல. எங்க ஆளுங்க அந்த ஸ்டேஷனோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்ததுல அந்த வர்மாவோட கபிலனும் இருந்ததை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. என்ன நீங்க விளையாடுறீங்களா? கபில எதுக்காக அப்படி எல்லாம் பண்ணணும்? ஆமா, அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்களா? ஐயோ, நான் பார்க்கலையே மேடம். எங்க அதிகாரிங்க பார்த்துட்டு பேசிட்டு இருந்தாங்க மேடம். இப்ப கூட கபிலனை அரெஸ்ட் பண்றதுக்கு உங்க வீட்டுக்கு தான் வரதா பேசிட்டு இருந்தாங்க மேடம். என் தம்பிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது யாரோட வேலைன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன்.